வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் நம்முடைய சமகால பிரச்சனைகள், முக்கியமாக இளைஞர்களுடைய பண்பாட்டு வாழ்க்கை மற்றும் அவர்களுடைய முக்கியமான சில பிரச்சனைகள், இதையெல்லாம் பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் அவற்றை பேசுவதனுடைய நோக்கம் என்பது, நம்மிடம் வெளிப்படக்கூடிய சில சிறு சிறு பண்பாடு சார்ந்த குறைபாடுகள் கூட நம்முடைய எதிர்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தலாம் என்ற அடிப்படையில் நாம் ஒரு சமூகத்தினுடைய ஒரு பகுதியாக ஏய்ந்து வாழ வேண்டியதனுடைய அவசியத்தை இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்களை பாதிக்கிற பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசி வருகிறோம். அதில் முக்கியமாக இளைஞர்களிடம் இன்றைக்கு காணப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்பது, தங்கள் உலகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அலட்சியமாக அணுகுவது அல்லது கேலி செய்வது, கிண்டலுக்கு உள்ளாக்குவது. இதை நாம் தொடர்ந்து இன்றைக்கு இளைஞரிடம் அது வளர்ந்து வரக்கூடிய ஒரு போக்காக இருப்பதை நான் பார்க்கிறேன். அதாவது அவர்களுக்கென்று சில முக்கியத்துவம் வாய்ந்த உலகங்கள் இருக்கின்றன. அந்த உலகத்தில் இருப்பதையும் கூட அவர்கள் கிண்டல் செய்வார்கள். கிண்டல் செய்வதோ கேலி செய்வதோ தவறு கிடையாது. அது ஒரு நகைச்சுவையாக மட்டும், அதுவும் ஒரு ஆரோக்கியமான நகைச்சுவையாக மட்டும் இருக்கும் வரை. ஆனால் பல சமயங்களில் ஒரு விஷயத்தை புறக்கணிப்பதற்காக இந்த கேலியை பயன்படுத்துகிறார்கள். இது எங்களுக்கு தேவையில்லை, இது எங்களுக்கு அப்பாற்பட்டது, எங்கள் உலகத்தில் இது கிடையாது என்று. இளைஞர்களுக்கென்று உண்மையில் தனியாக எந்த உலகமும் கிடையாது என்பதுதான் உண்மை. அவர்கள் இந்த உலகத்தினுடைய பல்வேறு விதமான விஷயங்களோடு பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தலையெழுத்து என்று சொல்வதை காட்டிலும் அவருடைய எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் தீர்மானிக்கிற பல்வேறு சக்திகள் இந்த சமூகத்தில் இருக்கின்றன. அவர்களுடைய வீடு, அவர்களுடைய கலாச்சாரம், அங்கு என்ன விதமான ஒரு சூழலில் அவர்கள் வளர்கிறார்கள், அவருடைய பொருளாதார சூழல், இப்படி பல விஷயங்கள் அங்கு இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது நாம் ஏதோ இளைஞர்கள் என்று தனியாக ஒரு உலகத்தில் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருந்தால் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இளைஞர்கள் செய்ய வேண்டியது இளைஞர்களாக எப்படி இருப்பது என்பதல்ல, இளைஞர்கள் எப்படி தங்களை காப்பாற்றிக் கொள்வது, தங்களை தக்க வைத்துக் கொள்வது என்பதில் தான் இளைஞர்களுடைய அனைத்து விதமான சாதனைகளும் இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது நாம் முதல் விஷயம் என்பது, இந்த எல்லாவற்றையும் பற்றிய கேலி என்பது அவற்றின் மீதான அக்கறையின்மையாக மாறுகிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், பொதுவாக இன்றைக்கு அதை கேலி செய்து புறக்கணிப்பதன் மூலமாக, ஒரு விஷயத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை நிறைய இளைஞர்கள் இழக்கிறார்கள். அவற்றை கற்றுக்கொள்வதிலிருந்து விளக்கப்படுகிறார்கள். உதாரணத்திற்கு அரசியல் என்றால் கேலி. ஒரு சினிமாவை பார்க்கிறார்களா, வெறும் கேலி மட்டும்தான் அவர்கள் மனதில் இருக்கிறது. ஒரு பொதுவான சம்பவம் நடக்கிறதா, அதில் கேலி. பெண்களை பார்த்தால் கேலி, பெண்களுக்கு ஆண்களை பார்த்தால் கேலி. இப்படி கேலி செய்து கொண்டே போவதன் மூலமாக ஒன்றை புரிந்து கொள்வதிலிருந்து நாம் விளக்கப்படுகிறோம். நமக்கு நகைச்சுவை இருப்பது தவறில்லை, நாம் சிரிப்பதற்காகத்தான் பிறந்தவர்கள். ஆனால் நாம் எதை பார்த்து சிரிக்க வேண்டும், எதனிடம் சீரியஸாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு ஒரு வேறுபாடு தேவை. அந்த வேறுபாடு இன்றைக்கு அழிந்து வருவதை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் சமூக வலைத்தளங்களில் எல்லாமே இன்றைக்கு கேலி பொருளாக்கப்படுகிறது. அந்த மனநிலைக்கு நாம் முழுமையாக அடிமையாகிவிட்டோம். ஒரு சமூக வலைத்தளங்கள் உங்களிடம் என்ன பண்பாட்டை உருவாக்குகின்றன? ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிரிப்பதற்காக சமூகத்தில் எதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை பற்றியெல்லாம் ஒரு கேலி பொருளை உருவாக்குகிறார்கள். உதாரணமாக மீம்ஸ் ஒரு ஆரோக்கியமான விமர்சனமாக இருப்பதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அதுவே அஃபென்சிவாக, அது இன்னொருத்தரை இழிவுபடுத்துவதாக இருந்தால் உண்மையில் அதை நாம் செய்ய வேண்டுமா? இப்படி கேலிகளின் வழியாக நாம் இழக்கிற விஷயங்கள் என்ன? நாளை நாம் இதை பற்றி பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட, நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம்.
டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு வித்துட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை எழுந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிறார். சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கையை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்சப்பறம் தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும். ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள். அன்பாக காது கொடுத்து கேளுங்க. 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க. அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள். அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள். மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க. அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க. உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கின்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்டு இருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன் வெளியிலேருந்து யோசிக்காதீங்க. உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை,
இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் அதெல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா, அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்புக்கு வரும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒரு வீடு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாததாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கல அவ்வளோதான், ஓகே ஃபைன், அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோம் உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சுட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க, வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போடுறார், தட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கடந்த ஜூன் 15, 16 ஆகிய நாள்களில் சுவிட்சர்லாந்தில் லூசூன் என்கிற இடத்தில் உச்சி மாநாடு நடைபெற்றது. உலகத்தில் உள்ள ஏறத்தாழ 100 நாடுகள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டன. அந்த மாநாட்டினுடைய அடிப்படையான நோக்கம் உக்ரைனில் நடைபெற்று கொண்டிருக்கிற போரை நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் குறைந்தது அந்த உக்ரைனினுடைய மக்களின் வாழ்க்கையினுடைய ஆதாரத்திற்கு, வாழ்வதற்கு அடிப்படையான சில நிபந்தனைகளையாவது உருவாக்க வேண்டும் என்பதுதான். அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகளுக்கு இடையிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. குறிப்பாக வைக்கப்பட்ட கோட்பாடு, அங்கே குறைந்தது அங்கே இருக்கிற அணுமின் நிலையமாவது பாதுகாக்கப்பட வேண்டும்.
அணுமின் நிலையத்திலே ரஷ்யா குண்டு போடுமானால் அது அந்த உக்ரைனை மட்டுமல்ல, உக்ரைனை சுற்றி இருக்கிற ஐரோப்பிய நாடுகள் எல்லாவற்றையும் கூட அது காவு வாங்கிவிடும். இயல்பாக என்ன செய்தி என்றால், இப்போதெல்லாம் போர் நடக்குமானால் அந்த போர் எந்த நாடு தோல்வியடைகிறதோ அதை மட்டும் பாதிப்பதில்லை, உலக நாடுகள் எல்லாவற்றையும் பாதிக்கின்றன. முன்பெல்லாம் வேல் கொண்டும் வாள் கொண்டும் போரிட்ட போது களத்திற்கு போனவர்கள் மட்டும்தான் மடிந்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு குண்டுகள் வெடிக்கிற போது, அதுவும் ரசாயன குண்டுகள், கிளஸ்டர் பாம்ஸ் என்று சொல்லுகிற கொத்து குண்டுகள் வெடிக்கிற போது அதில் இருக்கிற அந்த வாயு பரவி நாட்டில் இருக்கிற எல்லோரும் களத்திற்கே வராதவர்கள் அல்லது போருக்கே வராத நாடுகளுக்கும் கூட அந்த பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அதிலும் குறிப்பாக அணுமின் நிலையத்தின் மீது வெடிகுண்டு விடுமானால் அதனுடைய பாதிப்பு பல தலைமுறைகளுக்கு இருக்கும் என்பதை நாம் அறிவோம். ஹிரோஷிமா நாகசாகியிலே 2வது உலகப் போரில் விழுந்த குண்டுகள் அதற்கு அடுத்தடுத்து வந்த தலைமுறைகளில் கூட பல பிள்ளைகளை மாற்றுத்திறனாளிகளாக, உடல் ஊனமுற்றவர்களாக மாற்றிற்று. எனவே இந்த உச்சி மாநாட்டினுடைய அடிப்படை நோக்கம் அங்கே இருக்கிற உக்ரைனில் இருக்கிற அணுமின் நிலையம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது. அதனை தாண்டி அந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் மட்டுமாவது காப்பாற்றப்பட வேண்டும். போர் நிறுத்தப்படவில்லை என்றால் குறைந்தது அந்த மக்கள் வாழ்வதற்கான உத்தரவாதமாவது அளிக்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் அந்த உச்சி மாநாடு செய்திகளை முன்வைத்தது. ஆனாலும் அந்த மாநாட்டின் நோக்கம் வெற்றி பெற்றதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு என்ன காரணம்? அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகளில் சில நாடுகள் அந்த தீர்மானத்தை ஏற்று கையொப்பமிட்டன, சில நாடுகள் கையொப்பமிட மறுத்துவிட்டன. அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பிய நாடுகள், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளெல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்தியா உட்பட பல நாடுகள் அதில் கையெழுத்திட மறுத்துவிட்டன. இந்தியா என்ன காரணம் சொல்லிட்டு, இதில் ரஷ்யா, உக்ரைன் என்கிற 2 நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் உக்ரைனை மட்டுமே அழைத்திருக்கிறீர்கள், ரஷ்யாவை அழைக்கவில்லை. ஒப்பந்தம் என்பது 2 நாடுகள், யார் முரண்பட்டு எதிரெதிராக நிற்கிறார்களோ அவர்களுக்கு இடையில் நடக்க வேண்டுமே தவிர அவர்களில் ஒருவரை மட்டுமே அழைத்து நடத்துவது அது ஒப்பந்த மாநாடாகாது. அது சரிதான். இருந்தாலும் கூட ரஷ்யாவுக்கும் கோரிக்கை வைத்திருக்க வேண்டும், ரஷ்யாவையும் அழைத்திருக்க வேண்டும். ரஷ்யாவை அழைக்கவே இல்லை. சீனா அழைக்கப்பட்டிருந்தது, ஆனால் சீனா வரவே இல்லை. சீனா வராத காரணத்தால் பாகிஸ்தானும் வரவில்லை. இப்படி வந்த நாடுகளில் சில நாடுகள் மட்டுமே கையொப்பமிட்டன, சில நாடுகள் கையொப்பமிடவில்லை, சில நாடுகள் அழைக்கப்படவே இல்லை. குறிப்பாக இந்த போரிலே தொடர்பு பெற்றிருக்கிற, போரின் முதல் இடத்தில் இருக்கிற ரஷ்யா அழைக்கப்படவில்லை. ஆகவே இந்த உச்சி மாநாடு பயனற்று போயிற்று. நமக்கு என்ன கவலை வருகிறது என்றால், முன்பெல்லாம் ஐக்கிய நாடுகள் அவை தலையிட்டு போர் நடக்கிற இடத்திலே ஒரு சமாதானம் செய்துவிட முடியும் என்கிற நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கு உலக நாடுகளுக்கான அவை என எதுவும் இல்லாமல் நிலை உருவாகிவிட்டதோ, யாரும் எந்த நிலையிலும் போரை நிறுத்த முடியாதோ என்கிற கட்டம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ரஷ்யாவும் உக்ரைனுமாக இருக்கலாம், நாளைக்கு அவை வேறு 2 நாடுகளாக இருக்கும். ஒரு கட்டத்திலே இன்னொரு உலகப் போர் தோன்றுவதற்கும் வாய்ப்புகள் வரும். போரற்ற உலகத்தை நோக்கி நடப்பது தான் நாகரிகத்தின் உச்சம். ஆனால் இப்படி போர்களுக்கு இடையிலேயே இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது கவலைக்குரியது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உச்சி மாநாடு எந்த ஒன்றையும் சாதிக்காமலேயே முடிந்துவிட்டது என்றுதான் தோன்றுகிறது.